My respect and gratitude to Srimati Durga Stalin. Amma, when we actually planned the launch, we were contemplating when we launched this in Chennai, the Tamil version of movie, who is the best person to launch this film. There are several names were suggested, but when I met Srimati Mallika Srinivas, I requested and asked her, please suggest who is the best person. She not only suggested the name, she spoke for about 2-3 minutes and explained how apt and how appropriate you launching this film. Not only that, within 24 hours, she got into action, and I think she spoke to you, met with you, and requested you. And thank you for accepting immediately to come. Thank you, Ma. இந்த ஒரு தருணத்துக்காக நாங்கள் எல்லாரும் பல ஜென்மங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்மா. இந்த படத்தோட முக்கியத்துவம் உங்களால், உங்கள் திருக்கறனால ரொம்ப சிறப்படையுதும்மா. நெக்ஸ்ட், I really cannot thank, that's a word which is very, very limited, to Sri Ratnakar, the Managing Trustee of Sri Sathya Sai Rental Trust. When I first, I don't know Brother Ratnakar you remember or not, I vividly remember. In 2004, suddenly one day Bhagavan Baba decided to do Bhima Ratha Shanti for about 250 couples. And as part of the activity, I had the responsibility, or at least to participate in that action. That time, Swami assigned the overall how this function is to be conducted to Sri Ratnakarji. And that was the first time we were meeting, and also that time only I realized both of us are in the same apprenticeship time. And Baba was training both of us. So our journey continued from 2004 for last 21 years. We have seen several things together, worked together. And the 100th birthday, working with Sri Ratnakar 100th birthday was a delight and great experience. And within the span of last 4-5 months, there are a lot of things was done during this period. So brother, I learned a lot and thank you for that. ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு பொருள், அதை நீங்கள் கிணற்றிலே போட்டுவிட்டால் அது ஒரே முழுக்கில் உள்ளே போய்விடுகிறது. ஆனால் அதன் உடைமையாளர், யார் அதுக்கு சொந்தக்காரரோ அவர் திரும்ப திரும்ப உள்ளே மூழ்கி மூழ்கி அதை கண்டெடுக்க வேண்டி இருக்கிறது. அதுபோல் இந்த சம்சார சாகரத்தில் இறைவனுடைய உடைமைகளாகிய நாம் எல்லாம் ஒரே முழுக்கில் பிறவி எடுத்து வந்துவிட்டோம். இறைவன் பல அவதாரங்கள் எடுத்து நம்மை மீட்க வேண்டியிருக்கிறது. இதைத்தான் உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு என்பார்கள். அப்படி இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் மனித குலத்தை கடைத்தேற்ற வந்த நம்முடைய உடையவராக ஒரு பூர்ணாவதாரமாக விளங்கியவர்தான் பகவான் சத்யசாய் பாபா அவர்கள். அவர்களினுடைய இருப்பு ஒரு அளவு வரைக்கும் ஸ்தூலமாக இருந்தது. தற்போது சூட்சுமமாக அவர் அனைத்தையும் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கென்று போட்டிருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் சூட்சும ரூபமாக எழுந்தருளியிருக்கிற பகவானின் திருவடிகளை முதலில் நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பகவான் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவுகின்றார் என்பதை அனந்தா என்கிற இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகின்றது. அனந்தா என்ற சொல்லுக்கு எல்லையின்மை என்று அர்த்தம். மகாகவி பாரதி சொன்னான், எல்லையின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும். ஒரு வடிவம் என்பதே எல்லையின்மையை ஒரு எல்லைக்குள் காட்ட முயல்கிற முயற்சி. அப்படி அவதரித்தவர்தான் பகவான். இன்றைக்கு இந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்க வருகை புரிந்திருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய மனையரசி மதிப்பிற்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள்.
அவங்க இன்னைக்கு வந்ததில் ஒரு பொருத்தம் உண்டு. அவர்களுடைய பிறந்த ஊர் திருவெண்காடு, ஸ்வேதாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. எல்லாமே வெண்மைமயமாக இருக்கும். பாபா பக்தர்களை பாருங்கள், வெண்மைமயமாக இருப்பார்கள். அதற்கு திருவெண்காட்டில் தோன்றி அம்மையார் வருகை தந்தது பல வகைகளில் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. Srimati Durga Stalin, Mr. Ratnakar, Managing Trustee of Sri Sathya Sai Central Trust, Mr. Girish Krishnamurthy, and devotees of Bhagwan gathered here today. My humble pranams at the lotus feet of Bhagwan Sri Sathya Sai Baba. As we celebrate Bhagwan's 100th birthday this year, devotees from around the world have come together in the last many months to rededicate themselves to his core teachings and carry forward his message of love all, serve all into the future towards making an impactful contribution on an everlasting basis to the welfare of humanity across societies, communities, and countries. Today's event is one such inspirational initiative that enables the essence of his message of love for all to ripple throughout the country and across countries. In his lifetime, Bhagwan's divinity was clear for all of us to witness and bask in the glory of. His love for humanity at a global level was the driving force behind the social institutions and mega projects he inspired, he personally led, and he deployed them at scale, be it at hospitals, schools, Gram Seva, medical camps, or water projects. What is amazing was that simultaneously and alongside this large-scale care for humanity was his love, care, empathy, and personal attention that he gave, and I think many people in this audience can relate to this when I say so, that he gave each one of us as his devotees towards achieving inner peace, happiness, and surrender. It was a privilege, and today, even watching the trailer was such an emotional moment. I was saying I have to gather my emotions before I go there and offer felicitations. We were so blessed to be in his care, and devotees secure in this knowledge became instruments of his larger vision, his divine mission for the upliftment of humanity with an emphasis on love and service.